இன்றைக்கி அவர் சேவியர் அவர்கள் வந்து மன்னர்களை ஒரு மாதிரி ஒரு ஒளி பண்ணார். மன்னன்னா இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன். மன்னர்கள் பல பேரை கல்யாணம் ஏன் பண்ணிக்கணும்? அந்த ராஜ்யத்தை பிடிச்சிட்டேன், அந்த ராஜ்யத்தை மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை நான் கொடுப்பேங்கிற நம்பிக்கை கொடுக்கறதுக்கு அவனுடைய மகனை நான் கட்டிக்கிறேன். நல்ல எண்ணத்தில் தான் பண்ணாங்க. ராஜராஜ சோழன் இறந்த போது எல்லாத்துக்கும் வந்து எல்லாரும் வந்து உடன்கட்டை ஏறணும்னு இது பண்ணலை. யார் அவனோட பட்டத்தில் ஏறுறாங்களோ அவனுக்கு தான் அந்த உரிமை கொடுத்தாங்க. வானதிங்கிறவளை அவன் காதலிச்சிருந்தா கூட, காதலித்தை திருமணம் பண்ணி கொண்டிருந்தால் கூட, வானதி எடுத்த ஒரு சபதத்தினால் அவள் பட்டத்தில் ஏறலை. பட்டாபிஷேகம் உட்கார்றா, வானவன் மாதேவி தான் உட்கார்றா. அவளுக்கு தான் அந்த உடன்கட்டை ஏறுகின்ற அந்த தகுதி கிடைத்தது. இதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து தமிழர்கள் ஏன் அறியப்படுகிறார்கள் மற்ற இனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, இந்திய இனத்தில் இந்த நாட்டில் இன்றைய சூழ்நிலையில் தமிழர்களை கண்டால் மோடியே பயப்படுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு காலத்தில் ஆண்டவன்டா இன்னைக்கு அடங்கி போய் கிடக்கிறான், நாயா கொலைய வாழை குறைச்சிக்கு சுத்தலாம். காரணம் நம்மளை வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து வர்ணாசிரமம் வந்து அப்படி உள்ள பூந்து ஒரு வழி பண்ணிடுச்சு. திருமாவர்களை நான் பல காலமாக அறிவேன். நான் அரசியல்வாதி அல்ல, திடீர்னு தான் உள்ள நுழைஞ்சேன். அது இந்த ஜீவா மாதிரி ஆட்கள்லாம் என்னை தூக்கி நல்லா மேலே ஏற்றி தகுதிக்கு மீறின புகழையெல்லாம் எனக்கு கொடுத்தழுட்டி விட்டாங்க. அந்த அளவுக்கு நான் போனதுக்கு காரணம் இவங்கெல்லாம் தான் காரணம். அவர் அந்த காலத்துலேருந்தே நான் பார்த்துருக்குறேன். அவருடைய ஒரு கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்ட போது அவர் சொன்ன ஒரு கருத்து என்ன அப்படியே நெஞ்சில் அப்படியே இது நின்றுச்சு. ஒரு அரசியல் கூட்டணியில் சேர்ந்து கொண்டு எம்எல்ஏ எம்பி பதவிக்காக நான் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கவில்லை. என்னுடைய சமூக மக்களால் அனைவருக்கும் சமமானவர்கள் என்றும் சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த இயக்கத்தை நான் ஆரம்பித்தேனே தவிர இந்த ஒரு 2 எம்எல்ஏ சீட்டுக்கு ஒரு எம்பி சீட்டுக்காக நான் அதை ஆரம்பிக்கலை.